Hi friends, welcome to Miss Samuel Kitchen. இன்னைக்கு ஸ்வீட் கார்ன் சூப் எப்படி பண்ணுறது பார்க்கலாங்க. ஸ்வீட் கார்ன் சூப்புக்கு தேவையான பொருட்கள்: ஸ்வீட் கார்ன் ஒரு கப் எடுத்துக்கோங்க, கார்ன் பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகுத்தூள், கொத்தமல்லி தழை, உப்பு, தேவைக்கேற்ற உப்பு, வெல்லம், சின்ன ஒரு சிட்டிக்கு வெல்லம், ப்ளஸ் டெக்கரேஷனுக்கு கார்ன் சிப்ஸ் எடுத்துருக்கோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கணுங்க. நமக்கு எவ்வளோ சூப் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 4 பேருக்கு வேணும், அதுக்கேற்ற தண்ணி ஊற்றிக்கணும். 4 கிளாஸ் தண்ணி அப்படி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிச்சுங்க. இப்போ இது கொதிச்ச உடனே இந்த நம்ம உரிச்சு வச்சிருக்க ஸ்வீட் கார்னை போட்டுருந்தாங்க. அதில் அது நல்லா கொஞ்சம் வேகணுங்க, ஒரு 2 மினிட்ஸ் வேகணும். ஸ்வீட் கார்ன் நல்லா கொஞ்சம் வெந்துட்டு வரச்சு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாக வச்சுருக்க பாருங்க, அதையும் போட்டுருந்தாங்க. அதில் அது ஒரு 2 சேர்ந்து நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதி வரணும். கொதி வந்தால் தான் ஸ்வீட் கார்ன் 2 மினிட்ஸில் வெந்துடும். ஸ்வீட் கார்ன் எப்போவுமே சால்ட்டு போட்டுக்கோங்க கொதிக்கரிச்சு. அப்போ தான் அந்த ஸ்வீட் கார்னில் சால்ட் ஏறணும். நல்லா கொதிக்கணுங்க, ஒரு 2 நிமிஷம் கொதி வரணும். நல்லா கொதிக்குதுங்க. கொதி வரப்போ நம்ம கார்ன் பவுடர் வச்சுக்கோ. அந்த கார்ன் பவுடர் வாட்டர் கொஞ்சம் கலந்து ஜஸ்ட் கொஞ்சம் வாட்டர் கலந்து அதில் மிக்ஸ் பண்ணி ஊற்றிடணுங்க. கலரிட்டே ஊற்றிட்டு வாங்க, அப்போ தான் அடிக்கி உருண்டை கட்டாது உங்களுக்கு. ஸ்டவ் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க, ஏன்னா உடனே திக்காகிடும். கார்ன் பவுடர் ஊற்றின உடனே திக்னஸ் வந்துடும் உங்களுக்கு. என்ன தண்ணி தேவைப்பட்ட தண்ணி கலந்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்தால் குடிக்க முடியாது. ரெடி ஆகிட்டு இருக்கு நம்ம சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னும் கொதிக்கிட்டு ஒரு 2 கொதி வரணுங்க. கார்ன் பவுடர் போட்டிருக்கோம், 2 கொதி வரணும். கொஞ்சம் திக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணி மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க. குடிக்கிற அளவுக்கு இருக்கணும், குடிக்கிற பதம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த மிளகுத்தூள் வச்சுருக்க மிளகுத்தூளை போட்டுருந்தோங்க. காரத்துக்கு மிளகு தான் இது. ஜஸ்ட் குடித்தாலும் கோல்டெல்லாம் கூட இருக்காதுங்க. ஒரு சிட்டி வெல்லம், ஜஸ்ட் ஒரே ஒரு சிட்டி வெல்லங்க போட்டு நல்லா கலந்துக்கணும். 10 நிமிஷம் ரெடி ஆகிடுங்க இந்த சூப்பு. உங்களுக்கு குழந்தைங்களாம் குடித்தா சரியெல்லாம் இருக்காதுங்க, நல்லா சரியாக போயிடும். மேலே கொத்தமல்லி தழை ஜஸ்ட் போட்டுக்கோங்க. ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம ஸ்வீட் கார்ன் சூப் ரெடி. இப்போ நல்லா கலரி விட்டுணுங்க. இதை நல்லா கலர் ஸ்வீட் கார்ன் சூப் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பவுலில் சர்வ் பண்ணிக்கலாங்க. கார்ன் சூப் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு சிப்ஸ் போட்டு நீங்கள் சாப்பிட்லாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.